பாஜக அமித்ஷா வந்து சொன்னார் காட்டாட்சி நடக்குதுன்னு சொன்னார். ஏற்கனவே காட்டாட்சி தான் நடந்திருக்கு. மீண்டும் அந்த ஆட்சி வர விரும்புறீங்களான்னு கேட்குறாரு. அதே போல தான் நேற்று துணை முதல்வர் போகிறாரு. அவர் ஓட்டு போட்டுட்டு அவர் தொகுதியில் பார்க்க போகிறாரு. அவரை போய் கல்லால் அடிக்கிறதும் காரை முற்றுகிறதும் காரை கவுக்க போகிறதும் இவ்வளோ அராஜகம் நடந்திருக்கு. அப்போ செஞ்சது யாரு? மக்கள். செஞ்சது யாரு? ஆர்ஜேடியை சொல்றாங்க. இல்லீங்க, ஏங்க மக்கள் இடத்துல அவர் சொன்ன கருத்து இங்க பாருங்க. பாருங்க ஆர்ஜேடியை சொல்றாங்க. இங்க பாருங்க அவர் சொன்ன கருத்தை பாருங்க. நாங்கள் அவர்கள் நெஞ்சில் புல்டோசரை ஏத்துவோன்றாங்க. ஆர்ஜேடி தான் இந்த மாதிரி அந்த கட்சிக்கார. ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அதாவது ஆர்ஜேடி அங்க இருந்தாங்கன்னா இந்நேரம் நேரடியா எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய எல்லா முகமைகளையும் திறந்து உடனே வேட்டையாடுவது போல வேட்டையாடி இருக்கும். இங்க பாருங்க துணை முதலமைச்சர் சரி ஒருவேளை ஆர்ஜேடியே சொன்னார்னு வச்சுக்கோமே, உங்க கருத்து வாதத்தின் அடிப்படையிலே வைப்போம். நாங்கள் சொல்றோம் மக்கள் தான் செஞ்சாங்கன்ட்டு. துணை முதலமைச்சரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்கள் நெஞ்சில புல்டோசர் வெட்டி ஏத்துவோன்னு சொல்றாரு. துணை முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? பாஜகவின் துணை முதலமைச்சர் நேற்று தேர்தலின் போது சரியாக சொல்கிறார், நாங்கள் அவர்கள் நெஞ்சில் புல்டோசர் வெட்டி ஏத்துவோன்றாரு. இவர்களுடைய ஆட்சி தான் பீகாருடைய ஆட்சியா? இவர்களுடைய ஆட்சி நிரந்தர ஆட்சியாக இருக்க முடியுமா? இதுதாங்க பிஜேபி ஆளக்கூடிய லட்சணம். பிஜேபியுடைய எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களுமே அடாவடி அரசியல் செய்வதற்கு தான் லாய்க்கு. வேற எந்த அரசியலையும் அவங்க பண்ண மாட்டாங்க. அதற்கு மேல வெறுப்புணர்ச்சி, இன மத ரீதியான பிளவுபாடு அரசியல், இதை தான் அவர்கள் முன்னெடுப்பார்கள். அவர்கள்ட்ட அடிப்படை முகாந்திர அரசியலே கிடையாது. நல்லது சொல்லி கேள்வி கேட்கறக்கோ, நல்லது சொல்லி வாக்குகளை சேர்ப்பதற்கோ அவர்களிடம் பேசுவதற்கே தார்மீக உரிமையும் இல்லை. அதற்கான செயல் அவங்க செய்யல. அதனாலதான் இவ்வளவு வெறுப்புணர்ச்சி, அதனாலதான் இவ்வளவு மத பிளவுபாடு, அதனாலதான் தொடர்ந்து குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அரசியல் பண்றாங்க. உங்களுக்கு நாங்க கேக்குறீங்கல்ல மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கான்ட்டு, ஒன்னும் இல்ல. நான் கேட்கலீங்க, எதிர்கட்சிக்காரங்க. எதிர்கட்சி கேட்கக்கூடிய கேள்விதான் சொல்றேன்.